வெல்கம் டு விதையும் விருட்சமும் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆரஞ்சு தோலை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கமலா ஆரஞ்சு தோல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் நார்மல் ஆரஞ்சு வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் நார்மல் ஆரஞ்சோட தோலை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் புளி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, பெருங்காயம், 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பீஸ் வெல்லம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம் சொல்லிட்டேன். இது வந்து என்னென்னா 1 ஸ்பூன் அரிசி மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் தேவை நமக்கு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு தோலை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் ஒரு தடவை இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு துண்டு வெல்லம், 1 ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில், புளி, ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளிக்குழம்புக்கு எப்பயுமே புளிக்குழம்பு வத்த குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் கடுகு போட்டுக்கிறேன். ஸோ ஆரஞ்சு தோலை சேர்த்தாச்சு. நம்ம இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்றதை வரிசையில் சொல்கிறேன். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஆரஞ்சு தோல், அதுக்கப்புறம் இப்போ உப்பு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வரிசையில் போட்டு வதக்கியிருக்கேன். இந்த ஆரஞ்சு தோல் கொஞ்சம் மிதமாக வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியிலேயே விட்டுக்கிறேன். நான் புளிஜலம் தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே இந்த வெல்லமும் கொஞ்சம் நேரம் கரையிட்டுன்னு விட்டுடுறேன். கொஞ்சம் பொடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ புளி ஜலத்தை விட்டுடலாம். இப்போ அடுப்பை பெருசாக வச்சுட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். துளி மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கொதி வர்றது, கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த புளிக்குழம்பு நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் இந்த அரிசி மாவு கரைச்சது அதை விட்டுக்கலாம். கரைச்ச அரிசி மாவு ஜலத்தை விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இன்னும் கொதி வரட்டும். வந்ததுன்னா நம்ம புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அரிசி மாவு கரைச்சி விட்டுருக்கோம். ஸோ அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட் கெட்டி ஆகிடும் அது உங்களுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கொதி வந்து முடிக்கட்டும், அப்புறம் காமிக்கிறேன். இப்போ புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆகிடுது. நான் மிளகா பொடி, சாம்பார் பொடி எதுவுமே போடலை இதுக்கு. இதுவே சிம்பிளாக இதுவே நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆரஞ்சு தோல் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு காரக்கறி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. இப்போ இந்த புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன். இது ஒரு நல்ல காம்பினேஷன், புளிக்குழம்பு உருளைக்கிழங்கு கறியும். ஸோ நான் 2 உருளைக்கிழங்கு இருந்தது, அதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கருவேப்பிலை தேவை தாளிக்கிறதுக்கு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு கறி. உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். அடுப்பில் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சுன்னு இருக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா கடுகு போடலாம். கடுகு 2, கடுகு வெடிக்கிறது.
இந்த ஸ்டேஜில் 2 உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சமா மஞ்சள்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வத்த குழம்பு, புளி குழம்புக்குலாம் இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும், காமிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த புளி குழம்புக்கு சூப்பரான காம்பினேஷன். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. புளிக்குழம்பு பார்த்துட்டோம், ஆரஞ்சு தோல் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறி பார்த்தோம். இப்போ அடுத்து அதுக்கு ஒரு பச்சடி காம்பினேஷன் பார்க்கலாம் என்னன்ட்டு. தக்காளி பச்சடி. 2 தக்காளியை வந்து என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீஸ் தான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் சாப்பர் யூஸ் பண்ணேன், அதனால் இவ்வளோ ஃபைன் சாப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா, பச்சை மிளகா 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவுறதுக்கு. ஒரு சிம்பிளான பச்சடி எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காயிட்டோம். இப்போ 2 கடுகு, சும்மா 2 கடுகு. இந்த கடுகு வெடிக்கிட்டோம். கடுகு வெடிச்சிருது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பச்சடிக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் போட்டோம். வதங்கின பிற்பாடு காமிக்கிறேன். பச்சடிக்கு ஃப்ரெஷ் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கப்பில். எனக்கு 2 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ அதனால் 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு தக்காளின்ற கணக்குக்கு 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். இப்போ அதுக்கு தேவையான உப்பு, தயிர் பச்சடிக்கு தேவையான உப்பு. இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அந்த தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளி பொடி பொடியாக அதுக்கு தான் அரிஞ்சுக்கிறது, சீக்கிரம் வதங்கிடும். அதனால் இது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழையை தூவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ஸை வந்து நம்ம தயிரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கண்டென்ட்ஸை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் தயிரில்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பும் சேர்த்துருக்கோம் நம்ம, உப்பு கலக்கல. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இது செம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் செய்கிறது, ஆனால் இது ரொம்ப அருமையான ரெசிபி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக கொஞ்சம் புளிக்குழம்பு வத்த குழம்பு பண்ணுறச்ச இந்த தயிர் பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3 டிஷ்ஷும் நீங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு தோல் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு கறி, அதுக்கப்புறம் தக்காளி பச்சடி, தக்காளி தயிர் பச்சடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.